கர்த்தருடைய ஜனங்களே, தீர்க்காயுசும் நீண்ட நாட்கள் நல்லா வாழணும்ல. ஆனால் இதை குறித்து வேதம் சொல்லுகிறத கேட்டிங்கன்னா உங்களுக்கு தீர்க்காயுசு வரும். நீதிமொழிகள் 1:3 வார்த்தைகளை படித்து பாருங்களேன். கர்த்தருடைய வேதத்துக்கு நேசம் வைத்து அவருடைய ஆலோசனைகளை கேட்டு நடந்தாலே தீர்க்காயுசு உருவாகும். அதே நேரத்தில் சிலருக்கு பலவீனமோ சுகவீனமோ ஏதோ வியாதியோ போராட்டமோ வந்துட்டா சின்ன போராட்டத்துக்கும் ஐயோ நான் செத்துருவணுங்கிற எண்ணம் வந்துடும். அதையும் எடுத்து போடுங்க. முதல்ல நான் உங்களுக்கு நீண்ட ஆயுசுள்ள வர நான் சொல்லி ஆகணும். இந்த உலகத்தை படைத்தவர் அவர்தான். ஆயுள் சக்கரங்களை உருவாக்கினவரும் அவர்தான். எவ்வளவு நாள் மனிதன் வாழணுங்கிறது அவருக்கு தெரியும். அவருக்கு சித்தம் இல்லாமல் நம்முடைய தலையிலிருந்து ஒரு முடி கூட விடாது. ஆனால் நீங்களே தற்கொலை எண்ணத்தை வரவழைத்து கொள்ளக்கூடாது. சாப்பிடாமல் கிடக்கிறது, உபவாசிக்கிறேன்னு ஆண்டோடைய சித்தம் இல்லாமல் 40 நாள் 80 நாள்னு உபவாசிக்க போகிறது. ஆண்டோட சித்தத்தை அறிந்து செயல்படுங்க. ஆனால் உபவாசிக்கலாம், செபிக்கலாம். அதில் ஆண்டோட சித்தத்தின் பிரகாரம் இருக்கணும். சரியா? இப்போது நான் சொல்கிற சில ஆலோசனைகளையும் கேட்டுக்கொள்ளுங்க. இந்த பூமியில் சில மருத்துவ ஆலோசனைகள் இருக்கும். என்னென்ன சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது. டயட்டிஷியன் உங்களுக்கு இதெல்லாம் சாப்பிடலாம், சாப்பிட வேணான் இருப்பாங்க. அதையும் இஷ்டம் போல் சாப்பிடக்கூடாது. சரியா? அதே நேரத்தில் டயபெட்டிக் இருக்கும். சும்மா சர்க்கரையை பார்த்தோன்னே வாய் ஊறும். அப்படியே எண்ணங்கள் இருந்துட்டால் அதுவும் தவறு. நடைப்பயிற்சி தேவைன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருப்பார். நீங்கள் அந்த நடைப்பயிற்சியை சரியாக செய்யணும். சில நேரங்களில் ரொம்ப பலுவானதை தூக்கி ஓவர் பயிற்சியும் ஆயிட வேண்டாம். நீங்கள் நடக்கணும், ஓடணும், சிந்திக்கணும், செயலாற்றணும். இதிலெல்லாம் உங்கள் கவனத்தை செலுத்துங்க. அதே நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சால் இந்த நீண்ட ஆயுசுள்ளவர் என்ன செய்வாராம்? அவர் தம்முடைய கரத்தில் உங்களை என்னை ஏந்தி கொள்வார். அப்போது ஏந்தி கொண்டு நம்ம வாழும்படியாக செய்வார். நீங்களும் நானும் வாழணுங்கிறது ஆண்டவருக்கு விருப்பங்க. ஆகவே தான் 3 யோவான் 2 பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறதை போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரும். கர்த்தர் உங்களை வாழ வைக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்த விரும்புகிறார். சில நேரங்களில் இஷ்டம் போல் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் அது ஆயுள் நாளை குறைக்குமா. அதனால் ஆண்டவரை சோதிக்கிற மாதிரி எதுலேயோ போய் தலைய விடாதீங்க, எங்கேயோ போய் நின்று கொள்ளாதீங்க. சில விபத்தான பகுதிகளில் போய் சிக்காதீங்கன்னா சிக்கக்கூடாது. ஆண்டவர் எச்சரிப்பார், பரிசுத்த ஆவியானவர் எச்சரிப்பார். அதையும் நம்ம கேட்டுக்கொள்ளணும். சரியா? இப்போ நான் ஜெபிக்க போகிறேன். உங்களுடைய தீமையான வழிகளை விட்டு திரும்பிடுங்க. நீண்ட ஆயுசு உண்டாயிரும். ஆண்டவரே உங்களுடைய வழியை மாற்றி அமைப்பார். குடிப்பழக்கம், தீய பழக்கம், கெட்ட எதையாவது வாயில் போடுறது அதெல்லாம் வேண்டாம். அன்பின் தேவனே, என் ஜனங்களை ஆசீர்வதித்து நீண்ட ஆயுளையும் சுகமான நாட்களையும் தாங்க. அவளுடைய வாழ்நாள் முழுவதும் சுகித்திருக்கட்டும், சுகமாயிருக்கட்டும். இன்னும் பெரிய பெரிய காரியங்களை எங்களுக்காக நீர் வைத்திருக்கிறீர், உங்களுடைய ஜனங்களுக்காக வைத்திருக்கிறீர். அவர்கள் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ அதை பொறுப்போடு செயல்படுத்தட்டும். சோம்பேறியாகவும் இருக்கக்கூடாது. சுறுசுறுப்பாக வைங்க. எங்களை பலப்படுத்துங்க, தாங்கிக் கொள்ளுங்க, சுமந்து கொள்ளுங்க. வெற்றியை எங்களுக்கு தாங்க. நீண்ட ஆயுளையும் சுகமான நாட்களையும் தாங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன், ஆமேன்.